Hi viewers, welcome to TAMIL360 TV. ஒரிஜினல் தேனை எப்படி கண்டுபிடிக்கணும், தேனை யாரெல்லாம் சாப்பிடலாம், யாரெல்லாம் சாப்பிடக்கூடாது, எப்படி சாப்பிடணும், தேன் கூட எந்த பொருளெல்லாம் கலந்து சாப்பிடக்கூடாது, எந்த பொருளெல்லாம் கலந்து சாப்பிடலாம், இந்த மாதிரி நிறைய டீடைல்ஸ் இந்த வீடியோல பார்க்கலாம். தேன் நம்ம உடம்புல இருக்கிற ஒவ்வொரு உறுப்புக்கும் நல்ல ஊட்டத்தை கொடுக்கும். அதனாலதான் தேனை அமிர்தத்துக்கு நிகரா சொல்றாங்க. தேன்ல நிறைய வகை இருக்கு. எந்த பூவுல இருந்து தேன் எடுக்கப்படுதோ அந்த பூவோட தன்மையை பொறுத்து தேனோட தன்மையும் குணமும் மாறுபடும். அதுக்கு காரணம் அதோட மகரந்த போலன் தான். பொதுவா என்னென்ன பூக்கள்ல இருந்து தேன் கிடைக்கும் அப்படின்னா நாவல், வேம்பு, முருங்கை, மா, தும்பை, பூர்க்கு, புளியம், துளசி, இந்த மாதிரி 300க்கும் மேற்பட்ட செடி மரங்கள்ல இருந்து தேன் கிடைக்குது. பொதுவா தேனை எதுக்காக சாப்பிட்றாங்க அப்படின்னா நல்ல தூக்கம் வரும், தொண்டைக்கட்டு சரியாகும், உடல் எடை குறையும், நம்ம சருமத்தோட அழகு அதிகமாகும், வயிற்றுல புண்ணு இருந்தா சரியாகும், கொப்பளம் இந்த மாதிரி புண்ணு மேல தேனை தடவலாம். தேன்ல பாத்தீங்கன்னா 5 வகையான தேன் இருக்கு. என்னென்னு பார்த்தோம்னா மலைத்தேன். மலைத்தேன் பாத்தீங்கன்னா மலைகள்ல இருந்து கிடைக்கும். எல்லா மருந்துகளுடனும் சேர்த்து பயன்படுத்தலாம். குறிப்பா இந்த மலைத்தேன் கண் நோயை குணப்படுத்தும். அடுத்தது கொம்பு தேன். இது பாத்தீங்கன்னா மரத்துல கிடைக்கும். வயிறு சம்பந்தப்பட்ட நோய்களை குணப்படுத்தும். அடுத்தது பொந்து தேன். மர பொந்துகள்ல கிடைக்கும். எடை சம்பந்தப்பட்ட நோய்களை குணப்படுத்தும். அடுத்தது புற்று தேன். மலை புற்றுகள்ல கிடைக்கும். குழந்தைகளுக்கு வாந்தி, விக்கல் இந்த மாதிரி பிரச்சனைகளை உடனே ஸ்டாப் பண்ணிரும். அடுத்தது பாத்தீங்கன்னா மனைத்தேன். வீடுகள்ல கிடைக்கும். இது சரும பிரச்சனைகளை தடுக்கும். தேன்ல இவ்ளோ வகைகள் இருந்தாலும் எல்லா தேனுமே மருத்துவ குணம் உடையதுதான். தேன்ல உள்ள தண்ணியோட அளவு குறையும் போது தேன் கற்கண்டா மாறிடும். அந்த தேன் கற்கண்ட டெரிஜியம் அப்படின்னு சொல்லுவாங்க. கண் புரை, கண் சதை இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு இந்த தேன் கல்கண்டு ரொம்பவும் நல்லது. அடுத்து தேன் கூட எந்த பொருளை சேர்த்து சாப்பிட்டா நம்ம உடம்புக்கு என்ன பயன் அப்படிங்கறத பார்க்கலாம். பால் கூட தேன் சேர்த்து சாப்பிட்டோம் அப்படின்னா உடல் எடை அதிகரிக்கும், தூக்கமும் நல்லா வரும். பால், பாசிப்பயிறு, தயிர் இது கூட தேன் சேர்த்து முகத்துல பூசிட்டு வந்தோம்னா ஃபேஸ் நல்ல பிரைட்டா இருக்கும். அடுத்தது கிரீன் டீ கூட தேன் சேர்த்து சாப்பிட்டோம் அப்படின்னா தூக்கம் வர்றதை தடுக்கலாம். தேனை வெதுவெதுப்பான தண்ணியில கலந்து கொஞ்சமா எலுமிச்சம்பழ சாறு கலந்து காலையில வெறும் வயிற்றுல குடிச்சோம்னா நம்ம உடம்புல தேங்கி இருக்கிற தேவையில்லாத கொழுப்பு சரசரன்னு கரைஞ்சு வெயிட் குறைய ஆரம்பிச்சிரும். தேனை சுண்ணாம்பு கூட சேர்த்து 10 போட்டோம்னா வலி, வீக்கம்லாம் குறைஞ்சிரும். தூதுவளை சாறுல தேன் சேர்த்து குடிச்சோம்னா சளியை உடனே குணப்படுத்தும். அடுத்தது கேரட் கூட தேன் சேர்த்து சாப்பிட்டோம் அப்படின்னா ரத்த சோகை குணமாகும். தேங்காய் பால் கூட தேன் சேர்த்து சாப்பிட்டோம் அப்படின்னா குடல் புண், வாய் புண் இந்த மாதிரி பிரச்சனைகள் சரியாயிரும். பார்லி அரிசி கஞ்சி கூட தேன் சேர்த்து சாப்பிட்டோம்னா அல்சர் குணமாகும். 1 டீஸ்பூன் தேன் கூட ஒரு 5 சொட்டு விளக்கெண்ணெய் சேர்த்து குழந்தைகளுக்கு கொடுத்தோம் அப்படின்னா சிறுநீர் பிரச்சனை சரியாயிரும். பூண்டு கூட தேன் சேர்த்து சாப்பிட்டோம் அப்படின்னா தொண்டை புண் சரியாயிரும். தேனை வெதுவெதுப்பான தண்ணியில கலந்து குழந்தைங்களுக்கு கொடுத்தோம்னா வயிற்றுப்போக்கு சரியாயிரும். துளசி, தும்பை இது கூட தேன் கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து சாப்பிட்டோம் அப்படின்னா மூச்சு திணறல் குறையும். தேன் கூட மிளகு பொடி சேர்த்து சாப்பிட்டோம் அப்படின்னா தொண்டை கரகரப்பு நீங்கிரும். பழச்சாறு கூட தேன் கலந்து சாப்பிட்டோம் அப்படின்னா நல்ல சக்தி உண்டாகும். பால்ல தேன் கலந்து நைட்டு குடிச்சோம் அப்படின்னா நல்ல தூக்கம் வரும், இதயம் நல்ல பலம் பெறும். 40 வயது கடந்தவங்க தண்ணி இல்லனா பால் கூட தேன் சேர்த்து சாப்பிட்டாங்க அப்படின்னா கால்சியம் சத்து அதிகமாகும். தேனை தீ புண்கள் மீது தேனை தடவுனோம்னா புண்கள் சீக்கிரமே ஆறிரும். ஆரஞ்சு பழச்சாறு கூட தேன் கலந்து சாப்பிட்டோம் அப்படின்னா நல்ல தூக்கம் வரும். நெல்லிக்காய் சாரோட தேன் கலந்து சாப்பிட்டோம் அப்படின்னா இன்சுலின் நல்லா சுரக்கும். எலுமிச்சை சாறு கூட தேன் கலந்து சாப்பிட்டோம் அப்படின்னா இருமல் உடனே குணமாகும். இஞ்சி சாறுடன் தேன் கலந்து சாப்பிட்டோம் அப்படின்னா பித்தம் தீரும். ரோஜா பூ, கல்கண்டு இது கூட தேன் கலந்து சாப்பிட்டோம் அப்படின்னா உடம்பு சூடு தணியும். தேன் கூட மாதுளம்பழச்சாறு, பன்னீர் ரோஸ், பனங்கல்கண்டு சேர்த்து சாப்பிட்டோம் அப்படின்னா வயிற்று எரிச்சல் குறையும். ரத்தத்தில் இருக்கிற ஹீமோகுளோபின் அளவும் அதிகமாகும். கர்ப்பிணி பெண்களுக்கு வாந்தி, மயக்கம் இந்த மாதிரி உணர்வுகளும் குறையும். அடுத்தது முக்கியமான விஷயம், தேனை யாருக்கெல்லாம் கொடுக்க கூடாது அப்படின்னா 1 வயசுக்கு குறைவா இருக்கிற குழந்தைகளுக்கு தேன் கண்டிப்பா கொடுக்க கூடாது. சர்க்கரை நோயாளிகள் தேன் அதிக அளவு கண்டிப்பா எடுத்துக்க கூடாது. போலன் அதிகம் உள்ள தேனை கண்டினியூஸா சாப்பிடக்கூடாது. அடுத்து தேனை எப்படி சாப்பிடக்கூடாது அப்படின்னா தேனை சூடுபடுத்தி சாப்பிடவே கூடாது. தேனை நெய் கூட சேர்த்து சாப்பிடக்கூடாது. மற்ற எண்ணெய்கள் கூட சம அளவு சேர்த்து சாப்பிடக்கூடாது. போலன் அதிகமா இருக்கிற தேனை கண்டிப்பா சாப்பிட வேண்டாம். சோ இப்ப தேனை பத்தி நிறைய டீடைல்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சோ இந்த தேன் பாத்தீங்கன்னா இப்ப நம்ம கிட்ட அவைலபிளா இருக்கு. இது ஒரிஜினல் தேன் தான். ஒரிஜினல் தேனை எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன்.
வேணுங்கிறவங்க அதை ரெஃபர் பண்ணிக்கலாம். இந்த தேன் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி உங்களோட ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம். நீங்க ஆர்டர் பண்ணதுல இருந்து 2 நாளுக்குள்ள உங்க வீட்டுக்கு வந்துடும். நீங்க வாங்கி டேஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் அமௌண்ட் டிரான்ஸ்ஃபர் பண்ணா போதும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னு நினைச்சீங்கன்னா நீங்க விரும்புற ஒருத்தருக்கு இந்த வீடியோவை வாட்ஸ்அப்ல ஷேர் பண்ணுங்க. தமிழ் 360 டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணலனா இப்பவே கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாங்க அப்லோட் பண்ற வீடியோஸை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க.